பேச்சிலே தமிழ் முழங்கும், பெயரினிலே இடி இறங்கும், ஈட்டி முன பார்வையில எதிரிகளின் குலநடுங்கும். நான் சோஷியல் மீடியாவில் எதில் பார்த்தாலுமே உங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக நிறைய பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தலைவர் ஒரு விஷயம் பேசியிருக்கு, அதை சின்ன கோடு தான் போட்டிருப்பாரு, அதுக்கு அப்படியே ரோடு ஓட்டு. ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? நீங்க எங்க தலைவர் பேசுனதை நல்ல முழுமையான உரையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசர் அப்படிங்கறது அழகான தமிழ் சொல், அதை மாத்திட்டு ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் முதல்ல இந்த சொல்லாடல் எந்த மொழியில இருந்து வந்துச்சு? பார்ப்பனிய சமஸ்கிருத மொழியில இருந்துச்சு. மாட்டோட ரத்தத்துல இருந்து வர பாலை இவங்க 6 வேளைக்கு டீ போட்டு காப்பி போட்டு கொடுப்பாங்க, ஃபில்டர் காப்பி போட்டு குடிப்பாங்க. ஆனா மாட்டுக்கருதிங்கிறவங்களை போய் அடிச்சு சாக வைப்பாங்க. இப்ப சீமானை எடுத்துக்குவோம். இப்ப இந்த கதைக்கு நாயகரே சீமான் தான். இப்ப சீமானுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? சீமானோட மீசை, இந்த மீசை இருக்குல்ல, நாயர் வைக்கிற மீசை, அந்த மீசையிலே கண்டுபிடிச்சலாம் தமிழனா மலையாளியான்னு. பட்டியலின சமூகத்தின் ஆண்கள் மீசை வைக்கக்கூடாது, மீசையை மலிச்சு விட்ட வரலாறுலாம் இருக்கு. அப்படிப்பட்ட வரலாறுலாம் கடந்து தான் இன்னைக்கு கம்பீரமா மீசை வச்சுட்டு எங்க தலைவர் இருக்காரு. எங்க தலைவர் அவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கிறதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு காந்தி கோட்டை கலட்டினதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு. அதே அரசியல் தான் எங்க தலைவர் வச்சிருக்க மீசையிலையும் இருக்கு. இதுல இவனுங்க சொல்றானுங்க, எங்க தலைவரோட பேர் திருமாவளவன் இல்லையா, திம்மவாளுவான். இந்த தமிழ் பேர் மாத்தினப்பதான் திருமாவளவன் மாத்திர கேன வாயில அசிங்கசியமா வருது. சாட்டை தேவடியாமையா இருக்கால, தெரியாது. அவனை வந்தானே அவன் மூஞ்சில செருப்பை விட்டு எங்க இருந்தாலும் பார்த்து அடிப்பேன் நான். அவன் உண்மையிலே ஆம்பளை நல்லா ஆத்தாளுக்கு அவன் பிறந்திருந்தான்னா நான் அட்ரஸ் சொல்றேன். வடபழனிலே நான் கட்சி ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், எனி டைம் கட்சி ஆஃபீஸில் தான் இருப்பேன். எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு அவனை வர சொல்லு, நான் ஒத்தையா வரேன், யாருமே ஆம்பளை வரமாட்டாங்க. அவன் என் கூட நின்று பேசட்டும். அந்த சொம்ப நாய், அந்த பாடு, அவன் அவனோட ஆஃபீஸ் அட்ரஸை கொடுக்கணும், ஆம்பளையா இருந்தா. இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை, நான் அப்படிதாங்க பேசுவேன். சீமான் எங்கள் மேடை ஏறினால, சீமானை மேடை ஏற்றி அழகு பார்த்து எங்கள் தலைவர் நன்றி கட்ட நாதாரி. சாட்டை துறமுருக கறி கஞ்சிக்கு ஏமாந்தவன் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் எங்களெல்லாம் என்னதான் பேசினாலும் எங்களை கூட திட்டுவார். எதுக்கு அப்படிலாம் பேசுகிறீங்க, அது மாதிரி நாகரிகமாக பேசுங்கன்னு வாயை அடக்கி வச்சிருக்காரு எங்களை. இல்லைன்னா அவன் இன்னைக்கு நைட்டை நாண்டு கிடிச்சு தெரியும், அம்புடி கேள்வி கேட்க முடியறனால. ஏன்னா ஏற்கனவே நான் தமிழர் கட்சி நான் தான் முதல்ல போட்டு விட்டேன் 2010. நான் டம்ளர் போட்டு பரப்பி விட்டேன் ஃபேஸ்புக்கில். இப்போ நான் சொல்கிறேன், நாய்கள் தவழும் கட்சி. சீமான் ஒரு அறிவிக்கப்படாத ராஜபக்ஷே, அதிகாரத்தில் இல்ல. சாட்டை அடிக்கிற கூட இன்னொரு அடி இருக்கட்டும், நான் சீமானை நாங்கள் எங்கே பார்த்தாலும் அடிப்போம். பெண் சிறுத்தைகளாக சேர்ந்து அடித்து அவனை தமிழ்நாட்டை விட்டு அவனை விரட்டாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகாவை சேர்ந்த தேனி இளமதி இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். எப்பயுமே ஒரு பாட்டோட ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கும் ஒரு சூப்பரான பாட்டோட ஆரம்பிச்சிடலாம். திருமாவளவன் ஐயா சிறுத்தவள மீசையா, மீச முறுக்கி நடக்கையில மூண்டிடுமே வீரமையா, உருமுதையா உருமி மேல முழங்குதையா, அண்ணன் திருமா வருகையில தமிழ் தேசியம் பொங்குதையா, உருமுதையா உருமி மேல முழங்குதையா, திருமா வருகையில தமிழ் தேசியம் பொங்குதையா, உருமுதையா உருமி மேல முழங்குதையா, திருமா வருகையில தமிழ் தேசியம் பொங்குதையா. பேச்சிலே தமிழ் முழங்கும், பெயரினிலே இடி இறங்கும், ஈட்டி முன பார்வையில எதிரிகளின் குலநடுங்கும், கந்தக வண்ணமையா கனல் வீசும் என்னமையா, நெருப்பு உரையினிலே அடிமைத்தன கருகுமையா,
கந்தகவண்ணமையா கனல் வீசும் என்னமையா நெருப்பு உரையினிலே அடிமைத்தனா கருகுமையா கந்தகவண்ணமையா கனல் வீசும் என்னமையா நெருப்பு உரையினிலே அடிமைத்தனா கருகுமையா அடிமைத்தனா கருகுமையா அடிமைத்தனா கருகுமையா. சூப்பர் மேடம், சூப்பர். உங்க தலைவருக்காக ரொம்ப அருமையான ஒரு பாடல் வந்து பாடியிருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால எதுல பார்த்தாலுமே உங்க தலைவருக்கு எதிர்ப்பா நிறைய பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? எதிர்ப்பா வராது. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அது ஏதோ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை மட்டும் போட்டு இவனுங்க எப்பயுமே வந்து இது மாதிரி வந்து தலைவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கு, அதை வந்து சின்ன கோடு தான் போட்டிருப்பாரு. அதுக்கு அப்படியே ரோடு ஓட்டு பயங்கரமாக அதுக்கு பில்டிங் சைட்லலாம் பில்டிங் கட்டி அதை வந்து ஒரு பெரிய சாலை ஒரு பெரிய தார் சாலையாக அப்படி ஆக்கிடுவாங்க. அது வந்து ஒரு பள்ளிங்கு சாலை மாதிரி ஆக்கிடுவானுங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பண்ணுறது தான். இதில் அந்த பேச்சை நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் அந்த பேச்சை உரையை போய் நீங்கள் எங்கள் தலைவர் பேசுனதை நல்லா முழுமையான உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது தமிழ் மன்னர்கள் அப்படின்னு பொதுவாக சொன்ன மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ் பேர் கிடையாது, இது வந்து சமஸ்கிருத பேர், பார்ப்பன பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ராஜராஜ சோழனோட இயற்பெயர் இருக்கு. அந்த இயற்பெயர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை மேடம். தெரியாதா? அவரோட இயற்பெயர் வந்து அருண்மொழித்தேவன். அது வந்து எனக்கே தெரியுது அப்படிங்கிறப்ப எங்க தலைவருக்கு தெரியாம இருக்குமா? அரசர் அருண்மொழித்தேவர் அப்படிங்கறதான் அவரோட பேரு. அரசர் அரசர் அப்படிங்கறது அழகான தமிழ் பேர் இல்லையா? தமிழ் சொல். அரசர் அப்படிங்கறது அழகான தமிழ் சொல். அதை மாத்திட்டு ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் முதல்ல அந்த சொல்லாடல் எந்த மொழியில இருந்து வந்துச்சு? பார்ப்பனிய சமஸ்கிருத மொழியில இருந்துச்சு. சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருத மொழியை ஏன் வந்து பெயர் இது இங்க வந்து இவருக்கு வந்து ராஜராஜ சோழன் வைக்கணும்? அந்த வச்சது யாரு? அந்த ராஜராஜ சோழன், ராஜராஜன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை தேர்ந்தெடுத்தது யாரு? ஓகே மேடம், இதெல்லாம் கரெக்ட். இது வந்து ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதை பத்தி ஏன் இப்போ உங்க தலைவர் பேசணும்? இப்ப பேச வேண்டிய நேரம் இருக்கு, அதனால அவர் பேசுறாரு. என்ன எலெக்ஷன்ல உங்களுக்கு எதுவும் இந்த ஓட்டுகள் அடி வாங்காதா? எங்களுக்கு சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள் வந்து வாக்கு அரசியலுக்காக இயக்கத்துக்கு களத்துக்கு வந்தவங்க இல்லை. வாக்கு அரசியலுக்காக களத்துக்கு வரல. வாய்க்கரிசி போட்டுட்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். எல்லாருமே வந்து வாய்க்கரிசி போட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இதனால இந்த வார்த்தை இந்த விஷயத்த கையில் எடுத்தா நமக்கு வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போயிருமோ, அதை பத்தி எங்க தலைவர் டோன்ட் கேர். அவர் கண்டுக்கவே மாட்டார். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது இல்லை. எங்க தலைவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன மக்களுக்கு என்ன செய்தி சென்றடையணுமோ. ஏன்னா இதிகாசங்களும் புராண கதைகளும் வச்சு காப்பியங்கள் அப்படிங்கிறத வச்சு எழுதி மக்களை படிக்க வச்சு கூட மாணவ பருவத்துல இருந்தே வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு மூட நம்பிக்கையை வந்து புகுத்திடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். மனுநீதி சோழன் சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து படிக்கிறப்ப நீங்களாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரில, உங்களுக்கெல்லாம் பாடத்தில் இருந்துச்சான்னு தெரில. மனுநீதி சோழன் சொல்லிட்டு கண்ணுக்குட்டி செத்ததுக்காக தன் மகனை தேர்ல ஏற்றி கொன்றுவார் இல்லையா? இப்போ அவர் சோழ மன்னர் தான். அவரு நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண கண்ணுக்குட்டியோட உயிரும் மனிதனோட உயிரும் ஒன்னா? கண்ணுக்குட்டியே அந்த மாடு இருக்குல்ல, மாடை கோமாதாவா யார் பாக்குறாங்க? பார்ப்பனர்கள், சங்கிகள் தானே. மாட்டு மூத்திரம் குடிப்போம், மாட்டு வந்து மாட்டோட கோமியம் வந்து புனிதம்னு சொல்றத அவனுங்க தான் சொல்றானுங்க. மாடை வந்து புனிதமா அவனுங்க தான் பாக்குறானுங்க. மாடை கோமாதான் அப்படி பால் கறந்து குடிப்பானுங்க. ஆனா கறி வெட்டி திங்கிறவனை போயிட்டு அடிச்சு கொள்ளுவானுங்க. மாட்டோட ரத்தத்துல இருந்து வர பாலை இவங்க வந்து 6 வேளைக்கு டீ போட்டு காப்பி போட்டு குடிப்பானுங்க, ஃபில்டர் காப்பி போட்டு குடிப்பாங்க. ஆனா மாட்டுக்கறி திங்கிறவங்களை போய் அடிச்சு சாக வைப்பாங்க. இப்போ பாருங்க, அப்ப அந்த மனுநீதி சோழன்கிறவன் அந்த கண்ணுக்குட்டிக்காக, அந்த கண்ணுக்குட்டியோட அந்த 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 அரசியல் இருக்குல்ல, அந்த கண்ணுக்குட்டியோட உசுருக்காக தன் மகன் உசுரை கொன்ன அந்த அரசியல், அந்த அந்த மூளை விங்கித்தனம், அந்த 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 மூளைக்குள்ள புகுத்தப்பட்ட அந்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா? அந்த அரசியல் தான். இந்த அரசியல் தான் பார்ப்பன அரசியல். இதுதான் சனாதனம். இல்ல, அவர் வந்து அந்த மாட்டுக்கும் நீதி வழங்கணுன்றதுக்காக தான். என்ன நீதி இப்ப தானே? ஐயோ பரவாயில்ல, இந்த மன்னன் வந்து நம்ம கண்ணுக்குட்டி செத்ததுக்காக தன் மகனைய கொண்டுட்டான்னு மாட்டுக்கு தெரிய போதா? அந்த பசுக்கு தெரிய போதா? இல்ல, அந்த கதையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பசு தான் வந்து அந்த மணியை அடிச்சதா சொல்றாங்க. அதான் அதுதாங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் புராணங்கள் தானே. இதெல்லாம் இதிகாச புராணங்கள் தான். இந்த மணி அடிச்சுச்சுன்னா
மணி அடிச்சா அது சந்தோஷப்பட்டுச்சுன்னு அர்த்தமா? அப்ப மாட்டை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன் சொந்த மகனை கொல்லலாமா? எந்த விதத்துல நியாயம்? சரி, அப்ப இன்னைக்கு அப்ப இப்ப நீங்க சட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்ப வந்து நீங்க எல்லா லாவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. இப்ப ஓரளவுக்கு உங்க லா தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாடு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஒரு டிரைவர் பஸ்ல போறாரு, ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடுறாரு. இதுக்காக கூட்டு போய் அவங்க வீட்டுல இருக்க அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு கொண்டுருவீங்களா? இது வந்து ஜனநாயக சட்டம். அன்னைக்கு இருந்தது மனு தர்ம சட்டம். இந்த மனு தர்ம சட்டத்தை தான் எங்க தலைவர் எதிர்த்தாரு. இந்த விஷயங்களை தான் இந்த மாதிரி புகுத்தப்பட்டுச்சு, இது மாதிரி மூட நம்பிக்கைகள் புகுத்தப்பட்டிருக்குங்கிறத எங்க தலைவர் எதிர்த்தார். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். கண்ணகி சிலப்பதிகாரம். கண்ணகி வந்து பாண்டிய நாட்டையே வந்து எரிச்சிட்டாங்க, மதுரையவே எரிச்சிட்டாங்க. எதுக்காக எரிச்சாங்க? அவரோட கணவரை வந்து தவறான தீர்ப்பு சொன்ன பாண்டிய மன்னனுக்காக பாண்டிய மன்னனை வந்து கண்டிச்சு மதுரையை எரிச்சிட்டாங்க. ஓம் புருஷனுக்கும் அந்த மன்னனுக்கும் நடந்த பிரச்சனை. பாண்டிய மன்னன் வந்து ஓம் புருஷன் ஒன்னே விட்டுட்டு ஒரு பொண்டாட்டியை தேடி போய் இன்னொரு பொண்டாட்டியை போய் தேடி போய் வப்பாட்டி வீடு, கூத்தியா வீடு அப்படி கூட சொல்லுவோம். ஒரு வப்பாட்டி வீட்டுக்கு போய் காசை பூரா செலவழிச்சு அவன் இழந்துடுறான். நீ வறுமையில வாடுறப்போ உன்னோட சிலம்பை கொண்டு போய் விற்கிறதுக்கு போறான் இல்லையா? இப்ப அந்த சிலம்பு வந்து திருடிட்டு வந்த இது வந்து அவனை பாக்குறப்ப அவன் பெரிய செல்வந்தர் மாதிரி வியாபாரி, பெரிய வியாபாரிகளே பயங்கர வருமானத்தோட வாழ்ந்தவங்க தானே. அப்ப இவன் பார்த்தாங்கடா இப்படி பிச்சைக்கார கோலமா இருக்கான், இந்த மாதிரி சிலம்பு வச்சுட்டு வரானேன்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிடுறான், இது மாதிரி அந்த அம்மா பாண்டிமாதேவியோட அந்த சிலம்பு மாதிரி இருக்கு அப்படின்னவே இவனை வந்து கொன்னுடுறாங்க, திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்ப கொன்னது வந்து இன்னொரு பொண்டாட்டி, பாண்டியம்மனோட பொண்டாட்டியோட சிலம்பு காணா போயிருச்சு. இவன் பொண்டாட்டி சிலம்ப கொண்டு வர்றான். இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த பிரச்சனை. இப்ப இவன் இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கணும், பாண்டியம்மனை தான் கொண்டிருக்கணும். முதல்ல பார்த்தா புருஷனை கொண்டிருக்கணும். என்னை விட்டு ஏன்டா இன்னொருத்தைய பார்க்க போனா, நீ அங்க போயிட்டு வந்துட்டு நீ ஏன் கொலுசுவே நீ கேப்பியாடா, என்னோட சிலம்பையே கேப்படான்னு புருஷனத்தை கொண்டிருக்கணும். கொல்லலை, விட்டுருவோம். சரி, அதுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சு. அப்ப இது என்ன பண்ணணும், போய் பாண்டிய மன்னனை தான் நீ கொண்டிருக்கணும் நியாயமா இருந்தா. நீ அங்க வந்து உன்னை பாண்டிய மன்னனை உன்னால கொல்ல முடியாம, அரசனை கொல்ல முடியாம இவங்க நடந்து வருவாங்களா, வந்து திரும்பி பார்ப்பாங்களா, மதுரையே எரிஞ்சிருமா. இது எந்த விதத்துல நியாயம்? 2 பேத்துக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு ஒரு ஊரையே எரிச்சவ கற்புக்கரசியா? தான் புருஷனை கூத்தியா வீட்டுக்கு போயிட்டு வரோம், வீட்டுக்குள்ள விட்டுட்டு அவனுக்காக வந்து எல்லாம், அதாவது புருஷன் 1000 தப்பு பண்ணாலும் அவனை வந்து தூக்கி கொண்டாடுறவா, அவனுக்காக ஊரையே எரிக்கிறவா கற்புக்கரசி. இப்படி புகுத்தப்பட்டிருக்கு பெண்கள் மனசுலயும் சரி, ஆண்கள் மனசுலயும் சரி, தமிழர்களோட மனசுல இந்த காப்பியங்கள் வந்து இந்த மாதிரி புகுத்தப்பட்டிருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து புனைவுகள். இது வந்து பொய். இது வந்து அராஜகமா நமக்கே தெரியலையா? நீங்க மனசாட்சி படி நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் கேட்டா இது மாதிரி ஏன்டா பண்ணி வச்சிருக்கீங்க, இது மாதிரி நீங்க சொல்லி கொடுத்த அந்த கதைகள்லாம் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் போயிட்டு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒருத்தருக்கும் போய் அது பதிஞ்சிருது. இப்ப அதோட தாக்கம் தான் இன்னைக்கு வந்து அங்கங்க நடக்கிற கொடுமைகள், அராஜகங்கள், அட்டூழியங்கள் எல்லாமே அது தாக்கம் தான். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். அது உள்ள போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் புகுத்தப்படுதுல, குழந்தையில இருந்தே புகுத்தப்படுதுல. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்து 6ஆம் கிளாஸ் எப்போ போறோமோ அப்ப இருந்தே காப்பியங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். புராணங்கள், இதிகாசங்கள், செய்யுள் வழியா ராமாயணமும் மகாபாரதமும் படிக்க ஆரம்பிச்சிடும்ல. அப்ப அதெல்லாம் தெரியுதுல. இப்போ அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்டா வந்து தப்பு. நீ எப்படி அப்படி சொல்லலாம், இது எப்படி நீ அப்படி சொல்ல போச்சு அப்படின்னா, நாங்க எங்களுக்கு இப்ப சீமானை எடுத்துக்குவோம். இப்ப இந்த கதைக்கு நாயகரே வந்து சீமான் தான். இப்ப இதெல்லாம் கழட்டு இந்த என்ன எவனும் கண்டுக்கல. யாரு? ஏடிஎம்கேவும் கண்டுக்கல. ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேவுக்கு டம்மி வேட்பாளர் போடுவார். அங்கங்க தொகுதியில ஃபுல்லா ஏடிஎம்கே நிக்கிற வேட்பாளருக்கு ஆப்போசிட்டா நாம் தமிழர் வந்து டம்மி வேட்பாளர் சும்மா பேருக்கு நிற்பாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறதுக்காகவே, அவங்கள ஜெயிக்க வைக்க மாட்டாங்கிறதுக்காகவே ஏடிஎம்கிட்ட இருந்து ஒரு பெட்டி வாங்கிடுவார். இப்போ அதுவும் வாஷ் அவுட்டு. அடுத்து பிஜேபி, திமுகவை பற்றி நீ தப்பா பேசு. நீ வந்து எவ்வளோ தூரம் திமுக வந்து நீ இதுவாக பேசுகிறையோ, வெளியில் மக்கள் மத்தியில் பரப்புறையோ, உனக்கு வந்து சம் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக பெரிய அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ அதை தான் இவர் வந்து இவ்வளோ நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அதுக்கு விஜய் வந்து ஆப்பு வச்சிட்டாரு. ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்ப்பன அந்த கடப்பாறையை தூக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் முகம் முடி கிழிஞ்சு போச்சு. கடப்பாறை எடுத்து அவரே கிழிச்சுக்கிட்டாரு. சரியா?
அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி இவர் இருப்பை காட்டிக்கணும்ல, எலெக்ஷன் வரப்போகுது, எப்படி சம்பாதிக்கிறது, அப்போ இருப்பை காட்டிக்கணும். அப்படிங்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து இது பேசிகிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ எங்கள் தலைவருக்கு ஆப்போசிட்டாக இந்த விஷயங்களை இது மாதிரி தமிழை பேசுகிறான். இவர் வந்து பாரு தமிழர்களை தவறாக பேசுகிறாரு, தமிழர்களை தவற. முதல்ல உனக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம்? சீமானுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்? சீமான ஒரு மலையாளி, சைமன் செபாஸ்டின் அவர் வந்து ஒரு மலையாளி இல்லையா. அவங்களோட மனைவி யாரு? சரி, மனைவியாவது வந்து தமிழால கட்டியிருந்தா கூட சரி, போய் தொலையுது. ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காப்புல அப்படின்னாவது நாங்கள் மருமகனாவாச்சு ஏத்துட்டு இருப்போம், தமிழ்நாட்டின் மருமகன் அப்படின்னாச்சு ஏத்துட்டு இருந்திருப்போம். அதுவும் தெலுங்கு கரப்பிள்ளைய போய் கட்டிட்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த பிள்ளைக்கு மலையாளி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கியா, தெலுங்கு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கியான்னு தெரியல. புரியுதா? என்ன போட்டு நீ வாங்கியிருக்கங்கிறதே தெரியல. நீ எந்த விதத்துல தமிழுக்குள்ள வருவ? நீ வந்து தமிழை பத்தி தமிழே ஓ மீசை இருக்குல்ல, நான் நெட்ல தான் பார்த்தேன். சீமானோட மீசை, இந்த மீசை இருக்குல்ல, நாயர் வைக்கிற மீசை, அந்த மீசையில கண்டுபிடிச்சா தமிழனா மலையாளியான்னு. பட் உங்களுக்குலாம் அழகா இருக்கு பாருங்க மீசை. தமிழர்களோட மீசை வந்து எப்படி இருக்குன்னா அப்படி அழகா இப்படி வளைஞ்சிருக்கும். இப்ப வேணா ஸ்டைலுக்கு பசங்க இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி இது பண்ணி ஸ்டைலுக்கு வச்சுக்கிறாங்க. பட் தமிழர்களுக்கு மீசை வந்து எப்படி வளரும்னா இப்படிதான் வளரும். இது வந்து இந்த மீசை அரசியல்ங்கிறது மிகப்பெரிய அரசியல், அது எங்களுக்கு தெரியும். அந்த மீசை அரசியல்ங்கிறது ஏன்னா இப்போ பட்டியலின சமூகத்தின் ஆண்கள் வந்து மீசை வைக்கக்கூடாது, மீசையை மலிச்சு விட்ட வரலாறுலாம் இருக்கு. மீசையை மலிச்சிருவாங்க, மீசையை வைக்கக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட வரலாறுலாம் கடந்துதான் இன்னைக்கு வந்து கம்பீரமா மீசை வச்சுட்டு எங்க தலைவர் இருக்காரு. எங்க தலைவர் அவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கிறதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு காந்தி கோட்டை கலட்டினதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு. அதே அரசியல் தான் எங்க தலைவர் வச்சிருக்க மீசையிலையும் இருக்கு. இப்ப ஆனா அந்த மீசையிலேயே நம்ம வந்து சீமானோட அவர் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தவருங்கிறது காட்டிரு. நாயர் மீசை, அது நாயர் தான் அப்படி கட்டையா குட்டையா வச்சிருப்பாங்க. மலையாளிஸோட மீசையும் பாருங்க, அவரோட மீசை அதுவே காட்டி கொடுத்துருவோம். மண்ணுவோம் பிறவி எங்க, நீ எங்க பிறந்து வந்திருக்க, உன் பூர்வீகம் என்னங்கிறது அதே காட்டிடுதே. நீ என்ன தமிழை வந்து பேசுற? ரைட்டா? இதான் இது வந்து அத தலைவர் பேசின விஷயங்களை தவறா இவங்க பரப்பி விட்டு வெளியில இது பண்ணி விட்டு ராஜராஜ சோழன்ங்கிறது, அந்த ராஜராஜன்ங்கிறது சமஸ்கிருத பேர். இந்த பேர் எப்படி வந்துச்சு, யார் வச்சா? அந்த கேள்வி அவனுக்காக கேட்க வந்துச்சா? சரிரா, நீ தமிழவே பிடிச்சி தொங்கு, எங்களுக்கும் தமிழ் தான் வேணும், நாங்களும் தமிழ் தான் வேணுங்கிறோம். ராஜராஜங்கிற பேரை ஏன் வச்சார் அவர்? இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ராஜராஜ சோழன்கிற பேர் தெரியுமா, அருள்மொழித்தேவன்கிற பேர் தெரியுமா? ராஜராஜ சோழன்கிற பேரை ஏன் இவ்வளவு பரப்புனாங்க? அந்த சமஸ்கிருத வார்த்தை. எங்க தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு. பேர் இந்த பேர் மாத்துறதுக்கே ஒரு பெரிய மாநாடு, பெரிய ஒரு கூட்டம், அவ்வளவு பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு வந்து பேர் இந்த பெயர்ல இருந்து தமிழ் பேருக்கு மாற்றம் பண்ணாரு. இதுல இவனுங்க சொல்றானுங்க எங்க தலைவரோட பேர் வந்து திருமாவளவன் இல்லையா, திம்மவாளுவான். இந்த தமிழ் பேர் மாத்தினப்பதான் திருமாவளவன் மாத்திர கேன வாயில அசிங்கசியமா வருது. சாட்டை தேவடியாமையா இருக்கால, அவன் இன்னும் நான் என்ன பேசுவேனே தெரியாது. அவனை வந்தானே அவன் மூஞ்சில செருப்பை விட்டு எங்க இருந்தாலும் பார்த்தா அடிப்பேன் நான். அந்த நாய் ஓடி ஒளிஞ்சிட்டு தெரியுது. அவன் வந்து இன்னும் வந்து கண்ணு அவனுக்கு ஆம்பளையா இருந்தா, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சேனல் மூலமா சொல்றேன், அவன் உண்மையிலே ஆம்பளை நல்லா ஆத்தாளுக்கு அவன் பிறந்திருந்தான்னா நான் அட்ரஸ் சொல்றேன். வடபழனிலே நான் கட்சி ஆபீஸ்லயே தான் எப்ப எனி டைம் கட்சி ஆபீஸ்ல தான் இருப்பேன். எங்க கட்சி ஆபீஸ்க்கு அவனை வர சொல்லு, நான் ஒத்தையா வரேன், யாருமே ஆம்பளை வரமாட்டாங்க. அவன் என் கூட நின்று பேசட்டும், என் கூட நின்று அவன் பேசி ஜெயிச்சா வெளியே போகட்டும். இல்லையா அவன் தனியா சேனல் வச்சிருக்கான்ல, அந்த சொம்ப நாய், அந்த பாடு, அவன் வந்து அவனோட ஆபீஸ் அட்ரஸை கொடுக்கணும் ஆம்பளையா இருந்தா. இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல நான் அப்படிதாங்க பேசுவேன். அவன் வந்து எங்க தலைவரை தொட்டதுக்கு அப்புறம் அவன் பெரிய பருப்பு பேர் புடிங்கி கிடையாது. அவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து கெட்ட வார்த்தை இல்லாம ரொம்ப வாங்க வணக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது. அவன் முதல்ல சீமான் வந்து எங்க மேடை ஏறினால, சீமானை வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்த எங்க தலைவர், நன்றி கட்ட நாதாரி, அழகு பார்த்த எங்க தலைவர் மேடை ஏற்றி பேச விட்டதுக்கு
எங்கள் தலைவர் மேடையில் இந்த ஆள் பேசுகிறப்பெல்லாம் இந்த சாட்டை துரைமுருகெல்லாம் குண்டு விளாண்டுட்டு இருந்திருப்பான் ஊரில். பச்சை கோழின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த குண்டு விளாண்டுட்டு இருந்திருப்பான். இவெல்லாம் இன்னைக்கு வந்து எங்கள் தலைவரை பேசுகிறவங்க இவன் பெரிய பெரிய ஆளா குடியார நாய், கஞ்சா குடிக்கி, கறிக்கஞ்சிக்கு ஏமாந்தவன். அவன் பேரை கறிக்கஞ்சிங்க, கறிக்கஞ்சிக்கு ஏமாந்தவங்க. அவன் சாட்டை துரைமுருக வந்து கறிக்கஞ்சிக்கு ஏமாந்தவன். அப்படியா? ஆமா, அவன் பேரே நாங்க வச்சிருக்க பேரே அவனுக்கு கறிக்கஞ்சி. அவன் வேணா நீங்க வேணா அவனை பதிவுல போய் பாருங்க, அவனை கறிக்கஞ்சின்னு தான் நான் பேசுவேனே. இளைய மொந்தச்சோறு, இளைய கறிக்கஞ்சி, இளைய இப்படி பேசாரு எங்க தலைவரன் தான் நான் சொல்லுவேன். அவன் பதிவிலே போய் போடுவேன். ஒரு பதிலே பேச மாட்டேன் முதல்ல. இப்ப அவன் இங்க சென்னையிலே கிடையாது, ஊரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், சென்னையை விட்டு போய் ஒழிச்சிருக்கான். நல்ல ஆம்பளை, தைரியமான ஆம்பளை, தில்லா பேசுறவன். 1000 பேர் மத்தியில வந்து நீ வந்து கூட்டம் போட்டு மேடையை போட்டு நீ எங்க தலைவரை பேசிட்டா நீ பெரிய ஆள் கிடையாது தம்பி. ஒத்தைக்கு ஒத்த வா, நேருக்கு நேரா வா, எங்க இருக்கன்னு சொல்லு. நீ ஒரு நல்ல அப்பனுக்கு நான் இன்னும் தப்பான வார்த்தை சொல்லிடுவேன். நான் இன்னும் மீடியாவை இது வந்து பேசக்கூடாது. எங்க தலைவர் எங்களை தான் என்னதான் பேசினாலும் எங்களை கூட திட்டுவாரு. எதுக்கு அப்படிலாம் பேசுறீங்க, அது மாதிரி நாகரிகமா பேசுங்கன்னு வாயை அடக்கி வச்சிருக்காரு எங்களை. இல்லைன்னா அவன் இன்னைக்கு நைட்டே நாண்டு கிடிச்சு திருவியான், அம்புடி கேள்வி கேட்க முடியறனால. அதே மாதிரி அவன் கட்சியில அந்த கொசுறு பிசுறுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை அவ பேரெல்லாம் சொல்ல பெரிய ஆளாக்க மாட்டேன் நானு. அது அந்த பொம்பளை இறக்கி விட்டு இவன் இந்த சீமான் பண்ற வேலைதான். சின்ன வீட்டுக்கு ஒரு திங்கிற வீட்டுக்கு இது முகத்தை பாக்குற நாய், முகத்தை பாக்குற நாய், தின்னு விட்டு முகத்தை பார்ப்பாங்களா, பழமொழி இருக்கு. தின்ன நல்லா சோறு கறி சோறுலாம் தின்னு விட்டு போய் உட்காந்து முகத்தை பார்த்து யோசிப்பாங்க, முகத்தை பார்த்து யோசிப்பாங்களா இவங்க குடும்பத்துக்கு என்னடா ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்துல எங்க ஊர் சைடுல அந்த பழமொழி இருக்கு. உண்டை வீட்டுக்கு ரெண்டகை நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவன் தான் இவன். யாரு? இந்த சீமான். இவன் எல்லாரும் குறை சொல்றானே. ஆட்டோவுக்கு காசு இல்லாம, ஆட்டோவுக்கு போக காசு இல்லாம எங்க தலைவர் மறைமலை நகரில் வந்து உண்ணாவிரதம் 2009 பொங்கல் அப்ப அந்த 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தப்ப இந்த நாய் அங்க வந்துருந்துச்சு. யாரு? இந்த பிச்சைக்காரன் நாய், இந்த ஒழுவாடி நாய், சீமான் ஒழுவாடி நாய் அங்க வந்துருந்துச்சு. அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப மன்சூர் அலிகான் தோழர் இருக்காருல்ல, மன்சூர் அலிகான், நடிகர் மன்சூர் அலிகான், அவரு நாங்க எல்லாரும் முன்னாடி வரிசையில உட்காந்து தலைவர் உண்ணாவிரதம் இருக்காரு. நாங்க நிறைய கூட்டம், நிறைய கூட்டம் தான், எல்லாருமே வந்து உட்காந்து தலைவருக்காக எல்லாரும் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம். அதுல தோழரும் கலந்துக்கிட்டாரு. அப்ப இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய்க்கு நாங்க தான் ஆட்டோவுக்கு காசு கொடுத்து அனுப்பணும். நான் கொடுத்தேன். ஏன் நான் கொடுத்தேன் காசு கொடுத்து ஆட்டோ ஏற்றி விட்டுருக்கேன். இந்த நாய் அப்படி இருந்த நாயை நீங்க 3 லட்ச ரூபா வாடகை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? வீட்டுக்கு 3 லட்ச ரூபா வாடகை கொடுத்து வீட்டுல எப்படி அப்பா வீட்டு சொத்தாது சம்பாரிச்சானா? போய் எங்கேயாவது இன்ஜினியர் வேலை பார்த்து சம்பாரிச்சானா? ஊரை ஏமாத்தி உலையில அடிச்சு திங்கிற நாய் இந்த நாய். இந்த நாய் எங்க தலைவரை இவன் ஆளு விட்டு இவன் பேசி கட்டிட்டு இவங்க எல்லாம் பேசுறானுங்க. இவன் தான் பெரிய தலைவர் மாதிரி. இவங்க இந்த சாட்டை துரைமுருகன் இந்த சீமான் கட்சியில இருக்க நாய்ங்கெல்லாம் இருக்குல்ல, நான் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? இது மூலமா அந்த பேர் பரவட்டும். ஏன்னா ஏற்கனவே நான் டம்ளர் கட்சின்னு நான் தான் முதல்ல போட்டு விட்டேன் 2010. நான் டம்ளர் போட்டு பரப்பி விட்டேன் ஃபேஸ்புக்ல. இப்ப நான் சொல்றேன் நாய்கள் தவழும் கட்சி. அவங்களுக்கு நான் வச்சிருக்க பேரு நாய்கள் தவழும் கட்சி. இதுல இருக்க இவங்க பூரா இருக்கானுங்கல்ல, என்ன தெரியுமா? இவன் மேல கண்மூடித்தனமா கூட இருக்கட்டும், ஆனா அவன் சொல்றதுல பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணணுமா வேணாமா? பூரா 5 அறிவு மாட்டு மந்தையெல்லாம் அவன் பின்னாடி இருக்குதுங்க. நான் நல்லா யோசிச்சு பாருங்க. சுத்தி செல்லடிச்சுக்கிட்டு இருக்குதான் இலங்கையில, ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கப்ப எவ்வளவு பெரிய போராளிங்க. நம்மளாம் கையெடுத்து கும்பிட தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தலைவர்னா அவர் வந்து பிரபாகரன் தான். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டுக்காக எதுவும் பேசல, தலைவரை கூப்பிட்டு ஐடியா சொல்லி விட்டுருக்காரு, அவ்வளவுதான். பட் வெளிப்படையா குரல் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோ. ஈழத்துக்காக நின்னாரு, ஈழத்துல ஒரு தமிழ். ஆனா அவர் ஒரு தலைவரா தமிழ் தேசியம் அங்க உருவாயிருந்துச்சு அப்படின்னா அதனோட தாக்கம் தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கும். இங்க ஒரு தனி தமிழ்நாடு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். மிகப்பெரிய அது ஒரு வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அது இல்லை. ஓகே. ஆனா அப்பேற்பட்ட தலைவரை, மிகப்பெரிய போராளிய, எங்க ஒரு தமிழ் இனத்துல இவ்வளவு பெரிய போராளி பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு படையை கட்டி ஆண்ட ஒரு தலைவரை போயிட்டு சமையல்காரன், அவரை வந்து ஒரு சமையல்காரரை சித்தரிச்சு வச்சிருக்கா. இவன் என்ன தமிழ் தேசியம் சொல்லி இவனுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குமா இருக்காதான்?
சுத்தி செல்லடிச்சிட்டு இருந்துச்சான். இவர் சாப்பிட்டதை என்ன சாப்பிட்டாருன்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து குறிப்பெடுத்தாராம். இதை வந்து தலைவர் கேட்பாராம், அவன் என்ன சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டானா சாப்பிடலன்னு கவனிங்கன்னு இவருக்கு விருந்து வச்சாராம். மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, சீமா வயிற்றுக்கு சோறு திங்கணும், இதுதான் தலைவரோட நினைப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரை வலசரவாக்க வீட்டுல 3 வருஷமா ஒருத்தர் யாருன்னே தெரியாதான், இவருக்கு தெரியாதான், யாரோ வேலை கேட்டு வந்தவர் மாதிரி இவர் வீட்டுல உட்காந்து இவரை வேவு பார்த்தாங்களாம். யார் அனுப்புனதுன்னா தலைவர் தான் அனுப்பி விட்டாராம். பிரபாகரன், மேதகு பிரபாகரன் தலைவர் தான் ஆள் அனுப்பி விட்டு இவரை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வேவு பார்த்த. இவர் இந்த மொன்னை இருக்குல்ல, இந்த மொன்னை தான் ஒரு பேட்டியில சொல்லுது. இந்த சீமான் மொன்னை இருக்குல்ல, அந்த மொன்னை தான் ஒரு பேட்டியில சொல்லுது. அவர் என்னை வேவு பார்த்தாரு, வேவு பார்க்க ஆள் விட்டாரு, பெரிய புடுங்கி இவர் பெரிய சாதிச்சு தள்ளிட்டார்ல, அதனால இவரை வேவு பார்த்து இவரை செலக்ட் பண்ணி ஈழத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்களாம். அதனாலதான் இவர் ஈழத்துக்கு போனாராம். நான் போறதுக்கு வழி தெரியாம நின்றுட்டு வன்னியரசு அண்ணன்ட்ட கேட்டு கெஞ்சி என்னை எப்படியாவது உள்ள கூட்டு போய் ஒரு 2 நிமிஷம் பாக்குறதுக்கு நான் ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன், நான் எப்படியாவது தலைவரை பார்க்கன்னு போய் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு வந்த நாய், பிச்சைக்கார நாய், இந்த நாயை வேவு பார்த்து உள்ள வர வச்சாங்க. அன்னைக்கே வன்னியரசு அண்ணன் எங்க விடுதலை சிறுத்தை இல்லனா இவன் போய் உள்ள பாத்துருக்கவே முடியாது. நீ அந்த போட்டா வச்சு அலையிறத போட்டாவே உண்மையான எங்களுக்கு தெரியல, 2 நிமிஷம் ஃபேக் தான். ஏன்னா ஒரிஜினலா நீ போட்டா எடுக்க போய் 2 நிமிஷத்துல அவர் என்ன போட்டா கேமராமேன் வச்சுக்கிட்டேவா இருக்காரு, அவர் பாவம் எந்நேரமும் உன்னைய வச்சு போட்டா எடுக்க. இப்போ இந்த மாதிரி அவர் கட்டுக்கதைகள் கட்டுறது கூட அது ஓகே, இது என்னன்னு யோசிக்க கூட இல்லாத ஒரு முட்டா கூட்டம், ஒரு ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி ஒரு மந்த கூட்டம் அவன் பின்னாடி இருந்துட்டு இருக்கு. புரியுதா? இப்ப இதை என்னன்னா, இதை அந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் அந்த ஒரு லேடி 2-3 லேடி பொம்பளைகளை, ஒரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளை 2 பேரை விட்டு பேச விடுறான், இன்னொருத்த ஒரு பிள்ளைய விட்டு பேச விடுறான், அப்புறம் அந்த இடும்பாவனம் கார்த்தின்னு ஒரு நாய் ஒண்ணு பேசுது, அதெல்லாம் சொல்லுது. கலைஞருக்கும் என்னது அதிகாரத்தில் இல்லாத கலைஞர் தான் திருமாவளவன், அதிகாரத்தில் இல்லாத கருணாநிதி திருமாவளவன் பதிவு போட்டிருக்கான். நாய் அது ஒரு மொந்த சோறு, அது ஒரு பீத்த கலையம், அது என்ன போட்டிருக்குது, இந்த மாதிரி போட்டிருக்குது. நான் என்ன சொல்றேன், நீ கலைஞர் கூட ஒப்பிடு, எங்களுக்கு பெருமை தான். கலைஞர் எவ்வளவு பெரிய கலைஞி, அவர் மேல எங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் கலைஞர் ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம். அவர் கூட நீ எங்க தலைவரை ஒப்பிட்டு பேசுற எங்களுக்கு சந்தோஷம்தான். நான் சொல்லவா சீமான் யாருன்னு? சீமான் ஒரு அறிவிக்கப்படாத ராஜபக்ஷே, அதிகாரத்துல இல்லாத அவன் குஜராத்ல முதலமைச்சரா இருக்கிறப்ப அங்க எவ்வளவு பேர் கலவரம் நடந்துச்சு, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கிழிச்சு எடுத்து கொன்ன நாய், அது கொலகார நாய். அந்த கொலகாரம் கூட தான் ஒப்பிடுறேன். பிரதமரா இருந்தா இருண்டு படையா மேல வேணா கேஸ் போட்டு போட்டோம், அதெல்லாம் நாங்கெல்லாம் சாதாரணமா கடந்து போயிரும். அது அறிவிக்கப்படாத அதிகாரத்தில் இல்லாத இந்த சீமான் ரொம்ப ரொம்ப மோசமானவன், கருக்கலைப்பு நாயகன் அவன். பாலியல் வன்கொடுமை நடக்குது இல்லை இன்னைக்கு தமிழகத்தில், அங்கங்க நடக்குது. நம்ம குரல் கொடுத்து இந்த நாய் இவ்வளவு தூரம் பேசுதேங்க, தமிழ் தேசியம் நாங்க குடிப்பெருமைன்னு பேசுறேன் நாய். எங்க அவனை நான் சவால் விட்டு சீமானுக்கு சவால் வரேன். நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 2 தமிழ் சாதிகளுக்கு சண்டை வருது இல்ல, எந்த சாதியா வேணா இருக்கட்டும், 2 தமிழ் சாதி, பிரபாகரன், மேதகு பிரபாகரன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவருங்கிற இந்த நாயால வெளில சொல்ல முடியுமா? அவர் ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர். எங்க இவனை இன்ன வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இவன் சொல்லியிருப்பானா? சாதி ஒழிப்பு பேசுற சாதி, இன்னைக்கு சாதி கடந்து 2 சாதி சமூகத்துக்கு சண்டை வருது தமிழ்நாட்டுல, 2 சமூகத்துக்கு சண்டை வருதுப்பா. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இவனை பேச நின்று இன்ன வரைக்கும் எங்க யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இவன் பேச சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு வரலாறு காட்ட சொல்லுங்க. இந்த நாய் குடிப்பெருமை பேசுது தான், தமிழர் ஒற்றுமை இந்த நாய் எப்படி பேசும்? அப்ப நீ என்ன வேணா எங்களை அடிப்ப, நீ என்ன வேணா சாதியை சொல்லி இழிவுபடுத்துவ, நீ என்ன சொன்னாலும் நாங்க பொத்திக்கிட்டு போனோம்னா நாங்க நல்லவங்க. இதுதான் சாதிய ஒற்றுமை. எதிர்த்து கேள்வி கேட்டா அவர் ரவுடிசம் பண்றான், கட்ட பஞ்சாயத்து பண்றான், இவன் மேல வந்துருவான், நீ இழுப்பு இடையிலே நாங்களாச்சும் தொட்டாதான்டா தீட்டுன்னு இருந்தோம். எங்க தலைவர் இன்னைக்கு பறையர் இல்லைங்கிற, தெலுங்குங்கிற, என்னென்னமோ கதை கட்டுற, சொல்லிட்டு போ, உனக்கு நான் சாதி சர்டிபிகேட்டை கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா எங்களையாவது தொட்டாதான் தீட்டுன்னா, உன்னையெல்லாம் பார்த்தாலே தீட்டுன்னா,
கண்ணுல நீ அங்க தென்படுற இங்க ஓடி ஒளிஞ்சான் பார்ப்பேன். நீ அவன் சொன்னால பாப்பான், அவர் வந்து என்னென்னமோ பாப்பானா, எதான் பாப்பாங்கிறதுக்கு சமமா பாப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதான் சமமா பாப்பான், அப்படி பாப்பான், நிறைய பாப்பான். நான் பதிவு போட்டிருந்தேன், நிறைய பாப்பான் போட்டிருந்தான். அதெல்லாம் பாப்பான் சரிதான்டா. முதல்ல உன்னைய பார்த்தனே ஓடுனானே, அதை பாத்தியாடா நீ கேட்கிறேன். உன் சமூகத்து பெண்கள் தான் வந்து முளைவரி கட்டினாங்க. இதெல்லாம் மறந்துட்டான் போல கேரளா நாயர், மறந்துட்டான் போல. இது எல்லாத்தையும் அவனை திரும்பி நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சாட்டை அடிக்கிற கூட இன்னொரு அடி இருக்கட்டும், ஆனால் சீமான நாங்கள் எங்கே பார்த்தாலும் அடிப்போம். பெண் சிறுத்தைகளாக சேர்ந்து அடித்து அவனை விரட்ட, தமிழ்நாட்டை விட்டு அவனை விரட்டாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவன் வந்து நினச்சிட்டு இருக்கா 2026 தேர்தல் ஒரு கவுன்சிலர் சீட்டு இவனால் வர முடியுமா? இவெல்லாம் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வக்கில், அதான் துப்புல, அதான் கேடு கட்ட திராணியற்ற நாய், குருமூர்த்தி கிட்ட வாங்கி திங்கிற நாய், பிஜேபி கிட்ட போய் காலடியில் விழுந்து கிடக்கிற நாய். இதை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இம்புட்டு பேசுறதுக்கு நான் இவ்வளோ தூரம் மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன். அந்த பிராமணிய கடப்பாரன்னு அல்ல, அந்த கடப்பாறையை குத்தி அவனே செத்துருட்டுன்ற, அந்த கடப்பாறை எடுத்து வயிற்றுல குத்தி அவனே செத்து. இப்போ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கான். இதை வந்து அவன் சீக்கிரமா செஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்தேன்னா அவன் சாகணும். அதுதான். ஓகே மேடம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தவறான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. அது இல்லாமல் கடைசியில் நாயின்லாம் சொல்றீங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, நாய் நன்றி உள்ளவங்க, நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுங்கிறீங்க? சரி, நாய்க்காவது நன்றி இருக்கு, நாயின்னு சொல்லக்கூடாது தான். ஏன்னா அதுக்கு கூட அருகதையற்ற ஆள் தான் அந்த ஆள். வளர்த்து விட்ட எங்கள் தலைவரையே மார் மேலே வளர்த்த கடா மாரில் பாயுங்கிற மாதிரி அவன் பாயிறான்ல. அதனால் நாயின்லாம், நாயை அசிங்கப்படுத்திட்டேன்னு கூட ஓகே, நீங்கள் சொல்கிறது தப்பாக வாபஸ் வாங்கிக்கிறேன். நாயை அசிங்கப்படுத்திட்டேன். சரி மேடம், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.